டிவியில் திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு நியூஸில் சொன்னப்போ எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்தது. மனசு கஷ்டத்தோடு இங்கேருந்து நாங்கள் திருப்பரங்குன்றம் போகலான்னு கிளம்பி போகிறோம். அப்போ மதுரையில் போய் இறங்குறப்ப திருப்பரங்குன்றம் பஸ்ஸு போதும் டவுன் பஸ்ஸில் ஏற சொல்கிறாங்க. அது என்னன்னு விசாரித்தா போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லா மக்களையும் லாக் பண்ணி வைக்கிறாங்களாம். ஏன்னா போராட்டத்துக்கு போகக்கூடாது. சரி, நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறல. திருப்பி இதே வேறு பஸ்ஸில் பார்க்க போனால் எங்கள் பேக்கை எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் திருப்பரங்குன்றம் போகிறோம். திருப்பரங்குன்றம் போக இறங்கையில் 500 போலீஸ் நின்று அங்கே எல்லாருக்கிட்டையும் என்கொயரி, இங்கே போகக்கூடாது, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி விட்றாங்க. அதுபோக சாமி அங்கே போய் பார்த்தா சாமி விட்டுட்டு போயிடலான்னு கிளம்பி பார்த்தா ஒரு சாப்பாடு கடை கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு டீ கடை கிடையாது. டீ குடிக்காமல் சாப்பிடாம நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஸோ ஒரு நிழலுக்கு ஒதுங்கலான்னா கூட போலீஸ்காரங்க ஒதுங்க விட மாட்டாங்க. தீர்ப்பு 2 மணிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தில் வீரவேல் வெற்றிவேல் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த போலீஸ்காரங்க எங்களை எல்லாம் துரத்துன்னு துரத்துறாங்க. இதே கோபத்தோடு அங்கே பழங்கானத்தம் போனோம். திராவிட மாடல் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயின்ற பழமொழி நினச்சிக்கிட்டு மக்களை போவிடாமல் தடுத்தோம்னா போராட்டம் நின்று போயிருமோன்னு நினச்சி இத்தனை வேலை போலீஸ்காரங்களை வச்சு பண்ணுச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் மக்கள் சக்தி குரல் கொடுத்துருச்சு.